உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரத்தை பார்த்து விட்டோம். இப்பொழுது இரண்டாவது அதிகாரத்துக்கு நாம் செல்வோமாக. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பழமொழிகள் போல நீதிமொழிகள் நம்முடைய நல்வாழ்க்கைக்காக சுருக்கமான வார்த்தைகளினாலே முக்கியமான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காக தேவன் நமது பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் வாசித்து வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக. இப்பொழுது பொதுவாக கிறிஸ்தவ சமுதாயத்திலே, அதாவது ரட்சிக்கப்பட்ட சபை மக்களிடத்தில் வசனம் அவர்களுக்கு வராமல் இல்லை. வசனம் வந்திருக்கிறது. தேவன் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசுகிறார், இது நிச்சயம். ஆனால் எந்த அளவுக்கு இந்த வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறார்கள் என்று கேட்கிறது தான். அப்போ தான் பாருங்கள், அங்கே தொய்வு விழுகிறது, குறைவு வருகிறது. அந்த வசனத்தின்படி நடக்காதபடியால் ஒன்று சும்மா இருப்பாங்க, இல்லாட்டி இந்த சமுதாய மக்கள் பேசுகிறத கேட்டு அதன்படி செய்ய போவாங்க. ஆதலால் தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லை. தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லைன்னா தேவன் அங்கே இல்லை. அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் ஏதாவது அங்கே பிசாசு வலை விரித்து வச்சுருப்பான். அப்புறம் அதில் விழுந்துட்டு அந்த பிரச்சனை தீரும்படியாக மறுபடியும் எப்பயாவது ஒரு நாளில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை மன்னிக்கணும்னு கேட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கர்த்தர்ட்ட வந்தால் தான் சமாதானமும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆதலால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுதும் கூட வசனங்களை கவனியுங்கள், மனதிலே பதித்து கொள்ளுங்கள், அதன்படி செய்ய தீர்மானியுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரி, ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. ஞானத்துக்கு சாய்த்துனா கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு அதை கவனித்து அது கீழ்ப்படிந்து உன் இருதயத்தை புத்திக்க அமைய பண்ணும் பொருட்டு. இருதயத்தை புத்திக்க அமைய பண்ணும் பொருட்டுனா புத்தி என்ன? பொல்லாப்பை விட்டு விலகிறதே புத்தி. கர்த்தர் பேசுகிற ஞானமான வார்த்தைகளை கேட்டு இந்த பொல்லாப்பாகிய அந்த காரியங்களை விட்டு விலகி புத்தியாய் நடந்து கொள்ள சொல்லுகிறார். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. அவர் சொல்லுகிற வசனங்களை நம்ம எப்போவும் மறக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறாரு. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. ஞானத்தை தேவன் பேசுகிற வார்த்தைகளை வான்னு கூப்பிட்ற. கர்த்தாவே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னானே, அதுபோல் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிற, அந்த வார்த்தையை கேட்கும்படி ஏங்குகிற ஒரு மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். எதை? புதையலை தேடுற மாதிரி எதை தேடணுமா? ஞானத்தை, தேவன் பேசுகிற வார்த்தைகளை, அன்றன்று தேவன் பேசுகிற வார்த்தைகளை புதையல் தேடுறது போல் தேடணுமா? பைபிளை வாசித்தா அந்த வார்த்தை வந்துடும். புதையலை தேடுறேன் கவனம் இல்லாமல் தேட மாட்டான். அந்த வழியாக போனேங்க, அங்கே பக்கத்தில் தான் புதையல் இருந்திருக்கும், கண்ணில் பட்டிருக்காது. ஏன்னா இவன் மனசெல்லாம் டெலிவிஷனில் அல்லது செல்ஃபோனில் இருக்குது. ஆனால் பாருங்கள், இதை கவனித்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து
தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த வரியை நீங்கள் நல்லா கவனிக்கலைன்னா மிஸ் ஆயிரும். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து, அப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறிகிற அறிவு தான் உங்களை அந்த திவ்ய சுபாவம், தேவனுடைய சுபாவத்துக்கு மாற்றக்கூடியது. தேவனை அறிகிற அறிவு தான் உங்களை கிருபையில் பெருக பண்ணும். தேவனை அறிகிற அறிவு தான் அவரோட கூட சேர்ந்து உங்களை நடக்க பண்ணும். அப்போ தேவனை அறிகிற அறிவு அந்த திவ்ய சுபாவம், தேவனுடைய சுபாவத்துக்கு உங்களை பங்குள்ளவர்கள் ஆக்குதுன்னா அது எப்போ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கு. நீ கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ தேவனை குறித்து இன்னும் நன்றாய் அறிந்து கொள்வதற்கு அதற்கு முந்தினதாக நமக்கு தேவையானது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு உலகத்திற்கு மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தினாலே விசுவாசிகள் அநேக கண்ணிகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். இக்கட்டான சிக்கலான சூழ்நிலையிலே போய் ஏதாவது ஒரு ஆபத்திலே சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிறத காட்டிலும் இந்த உலக மக்களுக்கு மனுஷருக்கு பயப்படுறது ஏன் வீட்டார் தான் சத்ருன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை மயக்கி அல்லது கோவப்படுத்தி ஏதாவது செய்ய வைக்க பார்ப்பாங்க, அது சிக்கிக்கிறோம். அப்போ தேவனுக்கு பயப்படுகிறத காட்டிலும் இந்த வீட்டாருக்கு பயந்ததுனால எதாவது தப்பு செஞ்சுருப்போம். அப்போ தேவனுடைய சாயலில் வளர்றது, அந்த தேவனுடைய சுபாவத்தில் அதிகமாக வளர்றது நமக்கு அங்கே இல்லாமல் போகுது. இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் இருக்கணும்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவாகிய தேவன் நிச்சயம் பண்ணியிருக்கிறாரு. அதை இப்போ நீங்கள் வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ சபையில் இருக்கிறது ஏதோ ரட்சிக்கப்பட்டவன்னா சபைக்கு வந்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கிடையாது. நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவை போல வளர்கிறதற்காக தான் அது சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையிலே போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்க, தீர்க்கதரிசிகள்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவர்கள் மூலமாய் போதனைகளை பெற்று இயேசு கிறிஸ்துவை போல பூரண புருஷராகும்படிக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இப்போ சபையில் சேர்ந்தவொடனே வேலை முடிஞ்சு வச்சுங்க, அப்படி இல்லை. இன்றைக்கி செத்தா பரலோகம் போயிடுவோம். ஆமாம், செத்தா பரலோகம் போயிடலாம். ஆனால் கிறிஸ்துவை போல வளர்கிறது என்று ஒன்று உண்டு. ரட்சிக்கப்படும் போது ஒரு குழந்தை பிறக்கிறப்ப எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்தோம், ஒரு விவரமும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து படித்து பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு நாள் ஆயத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுபோல் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவர்களும் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகிறதுக்கான வளர்ச்சியிலே நீங்கள் வர வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுது. இந்த 2வது அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு மறுபடி கேட்குறப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவு இருக்கும். என் மகனே, கர்த்தர் உங்களை என்னென்னு கூப்பிடுறாரு? மகனே. என் மகனே, உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறதைப் போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அதாவது ப்ரீ ரெக்விசிட், நீங்கள் கிறிஸ்துவை போல் மாறுறதுக்கு, தேவனை அறிகிற அறிவை கண்டடைகிறதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஆதலால் ஞானத்தை தேடு அப்படின்னா கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு கவனி, தேடு, உட்காரு, காத்துரு. அடுத்த 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்குறவர். வேறு யாராவது உலகத்தில் ரொம்ப ஞானி இருக்கிறான், அங்கே ஞானம் இருக்கலாம். அந்த ஞானம் இந்த உலகத்துக்குரிய ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று நீங்கள் அங்கே யாக்கோபு புஸ்தகத்திலே வாசிக்கிறீர்கள். கர்த்தர் மட்டுமே உண்மையான பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை கொடுக்கிறவர். அதுவே நமக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்.
கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். புத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அறிவுன்னா ஏ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், டீட்டெயில்ஸ், அநேக விவரங்களை கேட்டு வச்சுருக்கிறது தான் அறிவு. கர்த்தர் நமக்கு தேவையான அறிவிலே நம்மை வளர்ப்பார். இன்றைக்கி ஸ்கூலில் பாடம் படிக்கிறாங்க, அதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விவரங்கள் தான். அது வேண்டாததை அவங்க சிலபஸில் வைக்கலை. ஆனால் கர்த்தர் நமக்கு போதிக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவுபூர்வமான அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறார். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஞானத்தில் வேற மெய்யான ஞானம், அப்புறம் பொய்யான ஞானம் இருக்குது பார்த்தீங்களா? அதை யாருக்கு மெய் ஞானத்தை யாருக்கு வச்சுருக்கிறாராம்? நீதிமான்களுக்கென்று. யார் நீதிமான்? அவன் கொஞ்ச நாளாக தப்பே ஒன்றும் பண்ணலைங்க, நல்ல மனுஷங்க, நீதிமான்ங்க. அப்படி இல்லை, இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, ஆண்டவர்னா அவர் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறவர். இன்றைக்கு அநேகர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இரட்சகர்னா வர இருக்கக்கூடிய ஆபத்து நரகத்திலிருந்து தப்புவதற்கு ரட்சிக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்கிறது அவர் என் எஜமான், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறவர். பாருங்க, இங்கே அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமான்களுக்கென்று மெய் ஞானம். அப்போ கர்த்தர் அவங்கள இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க தான் நீதிமான்கள். அவர்களுக்காக மட்டும்தான் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்காக மெய் ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் பேசுகிறதை கவனியுங்கள், அவரை அறிகிற அறிவிலே வளர்வீர்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து இங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா, இந்த வீட்டாருக்கு, உறவினருக்கு, வேலை பார்க்குற இடத்துல இங்கே இருக்க ஜனங்களுக்கு இவங்களுக்கு கீழ்ப்படுகிறதா அப்படிங்கிற அப்படி அந்த இது தராசில் நிற்கப்படுகிற போல் வரும்போது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டு, உலக மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டு முன்னேறும்போது நீங்கள் தான் நீதிமான்களாக நிலை நிற்கிறீங்க. உங்களுக்காக மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து, நீதி வேற நியாயம் வேற. ஒரு கேஸ் வருது, அதில் எது நியாயம் எது அநியாயம் அப்படி சொல்கிறோமே, அதுதான் நியாயம். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து, நெறிகள்னால் நியாயமாக நடக்கிறதுக்கு ஒழுங்குபடுத்துறது, நியாயமாக நடக்கிறதுல கூட அதை ஒழுங்குபடுத்துகிற, அதை நியாயத்தின் நெறிகளை நமக்காக ஒழுங்குபடுத்தி தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அதென்ன பாதையை காப்பாற்றுகிறாரு? இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள், அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை காப்பாற்றுகிறார். அந்த பாதையில் சிங்கமும் கரடியும் புலியும் உங்களை அடிச்சுட்டு போகாதபடி நீங்கள் நடக்கிற அந்த பாதையை காக்கிறார். தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார்னா, பாதையை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, பாதையிலிருந்து அவர் உங்களை காப்பாற்றுறதை பற்றி தான் பேசியிருக்கிறாரு. சங்கீதம் 23 அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்தி, அப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அவர் நம்ம நீதியின் பாதைகளில் நடத்துகிறாராம். அந்த பாதையில் அவர் கூட இருந்து அவர்களை பாதுகாப்பார். அதான் சொல்லியிருக்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கூட நான் பயப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது பாருங்கள், அதோட விடலை, நீடித்த நாட்களால் நான் அவரோடு இருப்பேங்கிறதும், ஜீவ காலமெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடருங்கிறதும். யாருக்கு? இந்த அவருடைய நியாயத்தின் நெறிகளை தற்காத்து, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நம்ம நடக்க வேண்டிய பாதையில் நம்மளோட இருந்து அந்த பாதையில் வர இருக்கக்கூடிய தீங்குகளை எல்லாம் நீக்கி நம்மை அதில் பத்திரமாய் நடத்தி கொண்டு போகும்படி செய்கிறார். இங்கே ஏசாயால ஒரு வசனம் இருக்குது,
அதை நான் இப்போ உங்களுக்கு வாசித்து சொல்லிடுறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசாயா 35வது அதிகாரம் 8வது வசனம். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். பொதுவாக பெரும்பாதையான பெரிய வாசல்னு பாவிகள் போகிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய வழியில், நீதியில், நியாயத்தின் பாதைகளில் நடக்கும்போது அதில் போக 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 நமக்கு அந்த பாதையில் நடக்கிறது கஷ்டமாக இருக்காது. அந்த நீதியின் பாதையில் பழகினவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. கடைசியில் விசுவாசிகளுக்கு போக போக கர்த்தருடைய பாதை பெரும்பாதையான வழியாக இருக்கும், பெரிய ஹைவேஸ். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதுமில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று எழுதியிருக்கிறது. ஆக அவர் நடத்துகிற பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீவகாலெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ற மாதிரி அவர் நம்ம நடக்க வேண்டிய பாதையில் அவர் நமக்கு காவலாக இருந்து அங்கே சிங்கம் வருகிறதில்ல அப்படியெல்லாம் சொல்லி அங்கே ஆபத்து காலத்தில் அவர் கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்கிறாரே, அதுபோல் கூட இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை காத்து நடத்துகிறவர் உண்டு. இங்கே பாருங்கள், இங்கே தான் பார்த்தீங்களா, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். எப்போ நீங்கள் கர்த்தருடைய பாதையில், நீதியின் பாதையில், நியாயத்தின் பாதையில் நடந்து வரும்போது, அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். நீதினா நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களை நீதிமான்கள்னு சொல்லிட்டாரு. அவரை ஆண்டவராக ஏற்றுக்கிறது தான் நீதி ஒன்று. அப்பொழுது நீதியையும் அதை பற்றி நல்லா அறிந்து கொள்வீங்களாம். இப்போ இன்றைக்கி விசுவாசிகளை கேட்டால் நிறைய பேருக்கு நீதினா என்ன, நம்ம நீதி செய்யணுங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலப்போக்கில் கர்த்தருடைய வழியில் ஒழுங்காக நடக்கும்போது இந்த நீதி, தேவன் கொடுக்கிற நீதியை அதை பற்றி நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்வீர்களாம். நீதியையும் நியாயத்தையும். எது நியாயம்னு சில சமயத்தில் இவன் சொல்கிறத கேட்டால் சரியாக தெரியுது, அப்புறம் அவன் சொல்கிறத கேட்டால் தெரியாது, சரியாக தெரியுது. அப்போ அந்த சமயத்தில் எது நியாயம்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியுமா, அதை கற்றுக்கொள்வீங்களாம். நிதானத்தையும். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்னுவாங்க. அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு எழுதியிருக்கு. அவசரப்பட்டு இதையும் அதையும் பேசி எதையும் செஞ்சு மாட்டிக்கிற கூடாது. அப்போனா நிதானம். ஏதாவது ஒரு விவரத்தை கேட்டால் அதை பற்றி தீர்மானம் எடுக்கும்போது நிதானமாக, சரிதானா, கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு பார்த்து நிதானத்தையும் நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய். எப்போ அவருடைய பாதையில், அவர் நமக்கு நியமிக்கிற பாதையில் செவ்வையாக ஓடும்போது அப்போ அதை செய்வார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆக இங்கே பாருங்கள், ஏன் நிதானிக்கணும்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு பரலோகம் போகும் வரைக்கும் அது நன்மையானது தானா அப்படிங்கிறத நிதானிக்கணும். இன்றைக்கி ஒரு வாரம் 10 நாளைக்கு 5 வருஷத்துக்கு இப்போ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நல்லா இருக்குங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி அது நம்ம கர்த்தருடைய பாதையில் நடக்கிறதுக்கு அது உதவி செய்யாது, பிரயோஜனமாக இருக்காது, ஒருவேளை பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா இங்கே தான் நிதானம். அதாவது நீண்ட தூர பார்வையில் நம்முடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் இப்போ எடுக்கிற தீர்மானங்கள் பிரயோஜனமாக எதிராக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நிதானித்து பார்த்து சரியாய் தீர்மானம் எடுக்க தான் இந்த நிதானம் தேவையாக இருக்குது. சரி, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து
அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது. இதை கவனிங்க. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, இப்போ தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறத பற்றி சொன்னார். இது வரைக்கும் ஞானத்தை கேளு, கவனி, அதை புதையலை தேடுற மாதிரி தேடு, இப்படியெல்லாம் சொன்னார். இப்போ என்ன சொல்லிட்டாரு? ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து. அந்த ஞானம், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் வந்து தங்க வந்துருச்சான், தங்கி இருச்சான். உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது தேவன் கொடுக்கக்கூடிய அந்த விவரங்களெல்லாம் பைபிளில் வாசிக்கும்போது அந்த விவரங்கள்லாம் பார்த்து, கர்த்தர் இங்கே இப்படி எழுதியிருக்கிறாரு, அங்கே அப்படி எழுதியிருக்கிறாருன்னு சந்தோஷமாக இங்கிட்டு அங்கிட்டு பிரட்டி வாசித்து, அப்படி இந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனங்கள் அவ்வளோ பிரியமாக இருக்கிறப்ப நல் வசனம், நல் யோசனை உன்னை காப்பாற்றும். நல்ல யோசனைகள் உண்டாகுமா, அது உங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றிடுமா. புத்தி உன்னை பாதுகாக்கும். இங்கே பாருங்க, இந்த விருப்பத்தை கர்த்தருடைய வசனத்தில் நாம் விரும்பி அந்த தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறதுல நம்முடைய ஆத்மா இன்பமாக இருக்கும்போதுன்னு சொல்கிறாரு. அதை தான் சங்கீதம் 1 நீங்கள் வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்கார்மடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது, யாருங்க இரவும் பகலும் எதையாவது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க? எதில் பிரியமாக இருக்கோ அதைத்தான் இரவும் பகலும் நினைப்பாங்க, வேற ஒன்றையும் நினைக்க மாட்டாங்க. சில காரியங்களை போய் ஏய்யா உனக்கு வேறு வேலை இல்லை போயா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு அவங்க அந்த காரியத்தை தியானிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும், இந்த பைபிளில் நீங்கள் ரொம்ப பிரியமாக வசனத்தை கற்று அதில் இன்பமாக இருக்கும்போது, துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழியிலே நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். யார் தப்புவிக்கப்படுவா? நீங்கள் அதை மறுபடியும் கேட்டு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஞானத்தில் பிரியமாக இருந்து அதை தேடி அவர் கொடுக்குற அறிவை அதை பைபிளை இங்கிட்டு அங்கிட்டு பிரட்டி வாசித்து அதில் இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் துன்மார்க்கருடைய வழிக்கு அவன் நம்மளை கூப்பிடுவேன், அங்கே அதுக்கு தப்பு வைக்கப்படுவாய். மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும், எது மாறுபாடு? நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான், அதான் மாறுபாடு. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு மாறுபட்ட கருத்துக்களை பேசிக்கிட்டு அங்கே உட்காந்துருப்பான் பாருங்க, அவனுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். அந்தகார வழியிலே நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமையில் செய்ய மகிழ்ந்து, அதாவது நீதியான வழிகளை விட்டுட்டு தீமை செய்கிறதுல மகிழ்ந்து அந்தகார வழியில் நடக்க தீர்மானிச்சிருக்கிறாங்களே, அவர்களுடைய மாறுபாடுகளில் அந்த களி கூறுறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். ஏங்க இந்த பாதையை பற்றி எத்தனை தடவை வளைச்சி 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 கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்து அது நமக்கு இன்பமாக இருந்து அவர் கொடுக்குற நல்ல யோசனை நல் யோசனைகளை பெற்று அவர் கொடுக்குற புத்தியின்படி நடந்து நம்மை தற்காத்து கொள்ளலைன்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழியிலே நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து, பாருங்கள் அவங்க தீமை செய்கிறதுல சந்தோஷம், எவனையாவது கெடுத்தா சந்தோஷம். துன்மார்க்கனுடைய நடக்கிற களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதை, மாறுபாடான எத்தனை தடவை சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு மாறுபாடாக பேசுகிற ஆளுங்க,
அவருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் வீட்டிலே இருக்கிறாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம படிக்கிற பக்கம் வேலை பார்க்குற பக்கம் இருக்கிறாங்க, நிறைய பேர் சொந்த பந்தங்கள்லே இருக்காங்க. இந்த மாறுபாடு பேசுகிற ஆளுங்க யார்? இந்த ரட்சிக்கப்படாத எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தரோட வழியை விட்டு மாறுபாடாக பேசுவாங்க. இப்போ இவங்களுடைய பொல்லாத காரியங்களுக்கெல்லாம் நம்ம தப்பி இருக்கணுமானா கர்த்தரோட வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் முடியும். இப்போவும் நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னது? நீங்கள் கர்த்தரோட வேதத்தில் பிரியமாக இருந்து அவ்வளோ சந்தோஷமாக பைபிள் படித்து சர்ச்சுக்கு போக ஜெபம் பண்ண அதெல்லாம் ரொம்ப பிரியமாக இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி கர்த்தரோடைய வழியில் செவ்வையாக நடந்தீங்க, எப்படி ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறமேலு பைபிள் வாசிக்கலாம் பிரியமில்லாம், ஒன்றும் நேரம் இல்லை, சர்ச்சுக்கு போக நேரம் இல்லை, அடுத்த வாரம் போய்க்கலாம், நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம், என்னது இந்த உங்களோட ஒரு காரியத்துக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு, சரி போயிட்டு வரலாம். அப்படியெல்லாம் போகிறப்ப கொஞ்சம் நாள் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு தூரம் அதிகமாயிரும். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கவனிக்கிறதுக்கு இருதயம் மனசு ரெடியாக இருக்காது. அப்போ கர்த்தர் பேசுனாலும் நம்ம 2 அறை அரைஞ்சு சொன்னால் தான் நமக்கு தெரியும். அவர் எல்லா சமயத்திலும் அரையிறதில்ல. அதாவது நம்ம தப்பு செஞ்சால் நம்மளை கண்டிக்கிறாரு, இல்லைன்னு இல்லை. ஆனால் பல சமயத்தில் நம்ம தப்பு செய்யாதேன்னு சொல்லுவார், அப்புறம் பேசாமல் இருப்பார். நம்ம போய் அங்கே விழுந்த பிற்பாடு அங்கே அலறுவோம்ல, பார்த்துட்டு பேசாமல் நிற்பார். எத்தனை தடவை சொன்னேன் அடங்கி இருந்திருக்கலாம்லன்னு சொல்லுவார். அப்புறம் அங்கேயே கையோன்னு அலறி அடித்து ஓடி வந்து கர்த்தாவே அவர் சொல்கிறத கேட்டால் நிம்மதியாக இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விழுந்து எந்திரிக்க வேண்டியதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு ஸ்டெடியாக கர்த்தருக்குள்ளே பாவம் இல்லாத கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த ஆவியில் நிறைந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஸ்டெடியாக நடத்துகிறது தான் சொல்கிறாரே ஒழிய அடிக்கடி இந்த பாவத்தில் விழுந்து அப்புறமேல அந்த பாவத்தில் விழுந்து வாழ்நாளெல்லாம் ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து எந்திரிச்சிட்டா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பரலவமாவது போய் தொலைக்கலாம். ஆனால் சும்மா விழுந்து எந்திரிச்சா ஒரு அபிஷேகம் நிற்காது, ஆவிக்குரிய பலன் இருக்காது. பேருக்கு ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, எங்கே போகிறேன், இந்த ஒரு சும்மா ஒரு காரியத்துக்கு போகிறேங்க, என்னங்க அது? கர்த்தருக்காக தைரியமாக சந்தோஷமாக இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. ஆதலால் விழுந்து எந்திரிக்காமல் ஸ்டெடியாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். சரி, இப்படி இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். ஆமாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்ட்டு நீ தப்புவிக்கப்படுவாய். எப்போ? உன்னுடைய ஆத்மா ஏற்கனவே கர்த்தருடைய வழிகளில் பிரியமாக இருந்து அதில் செவ்வையாக நடந்து கர்த்தருடைய ஆவியினால் இன்பத்தை அனுபவித்து கொண்டு அவருக்கு பிரியமாக தான் இருப்பேன்னு ஒரு தீர்மானம் நம்மளை அறியாமே அப்படி ஒரு டிசிஷன் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பாருங்க, அப்போது அது நமக்கு மிகவும் நல்லது. நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாய் ஸ்திரப்பட்டிருக்க கடவுது, உறுதிப்பட்டிருக்க கடவுது. பேதுரு பாவத்தில் விழுந்துட்டான், சிவரை சபிச்சு விட்டான். கடைசிக்கு அவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் என்கிட்ட வந்து ஸ்திரப்பட்ட பின்புங்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பாதையில் வழிகளில் ஸ்திரப்படலைன்னா அங்கே ஒன்றும் சரியாக இருக்காது. ஆதலால் இந்த முதல் 16 வசனங்களை பார்த்தோம். இது எப்படி ஞானத்தை பற்றி கொள்வது, புத்தியை தேடுவது, வசனத்தில் பிரியமாயிருப்பது, கர்த்தருடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் நிலைத்திருப்பது, இந்த காரியங்களை குறித்து பேசுகிறது. அப்பொழுது மாறுபாடான வழிகளுக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.